வந்து எதை பத்தி நம்ம பேச போறோம்னா பாய். Hey all, this is Nitya. Welcome back to Bible with Nitya's Lifestyle. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் மந்த்லி நம்ம வாங்குவோம்ல, நமக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இருக்கா, எல்லாமே தந்திருக்காங்களா, பில் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைக்கு நம்ம போகிறதுக்கு ஆயத்தமாயாச்சு. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட எந்த ஒரு கண்டென்ட் டாபிக் ஷேர் பண்ணணும்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நம்ம வந்து டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இது ஃபோட்டோ ஃப்ரேம். அவனோட பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ் எல்லாமே இப்போ தான் வந்து. நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேதுரு தாத்தா அதில் நீங்கள் வந்து விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், ஆனால் விசுவாசத்தோட தைரியம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு. நிறைய பேர் வந்து கிறிஸ்டின்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்க, ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணுறாங்க, இவர் தான் உண்மையான காடுன்னு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்தவங்க முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வெட்கம், ஒரு கூச்சம், ஒரு பயம். ஸோ நிறைய விதத்தில் ஏசப்பாவை சொல்லாமல் அறிக்கையிடாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே பேதுரு தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, நான் செய்த தப்ப ஸோ நீங்கள் செய்யாதீங்க, தைரியம் வேணும், ஏசப்பாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், அறிக்கையிடணும். ஸோ அந்த தைரியத்தை நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா, தைரியம் மட்டும் இருந்தா போதாது, ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். எந்த இடத்துல நம்ம எதை பேசணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நமக்கு ஞானம் இருந்தாதான் இதை நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். ஞானத்துக்கு ஆதாரமாக நம்ம சாலமன் ராஜாவை எடுத்துக்கலாம். அவர் வந்து அந்த சின்ன வயசுலேயே ஒரு சின்ன நீதியை ஞானமா அவர் நியாய தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் ஞானத்துல பெரியவர் அப்படின்னு புகழப்பட்டாங்க. ஸோ ஞானம் முக்கியம். இந்த ஞானத்தோட இச்சை அடக்கம் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஞானம் மட்டும் நமக்கு எல்லாத்தையும் தந்துடாது, இச்சை அடக்கம், ஆசைகளை அடக்க தெரிகிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். இச்சை அடக்கத்தோட இன்னொன்று சொல்லியிருக்காங்கன்னா, பொறுமையா இருங்க. இப்படி இது வந்து ஒரு ரேண்டமாக எடுத்த கிளிப் தான். அது வந்து அவன் பாடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் பாட சொன்னேன். இந்த மறுபடியும் பாடினா நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் எடுத்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து என்னன்னா, பொறுமை இருந்தாதான் தேவ பக்தி நமக்கு வருமா. ஸோ பொறுமை இல்லைன்னா நம்ம தேவ பக்தியின் வேஷத்தை தான் நம்ம தரித்துட்டு இருக்கோம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஸோ பொறுமையா இருந்தாதான் தேவ பக்தியானவர்களா நாம இருக்க முடியும். இந்த தேவ பக்தி இருந்தாதான் நம்ம சகோதர ஸ்நேகத்துல நிலைத்திருப்போம். ஸோ சகோதர ஸ்நேகத்துல நிலைத்திருக்கணும்னா என்ன வேணும்னா, அன்பு வேணும். எப்படி சகோதர ஸ்நேகத்தோட இருங்கள், இந்த சகோதர ஸ்நேகத்தோட அன்பாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த 8 காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று இணையா இருக்குங்க. அந்த சகோதர ஸ்நேகம் இருந்தால் அன்பு வேணும். சும்மா சகோதர ஸ்நேகத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சகோதர ஸ்நேகத்தோடு தான் இருக்கேன், நம்ம தேவ பக்தியாக ஆலயத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. நீங்கள் தேவ பக்தியாக இருக்கீங்கன்னா உங்கள் அன்பை பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள்கிட்ட என்ன பண்ணணும், காமிக்கணும், சிரித்து பேசணும். ஒரு நாள் வந்து அவங்க வந்திருக்காங்க, அடுத்த நாள் அவங்க வரல, ஏன் அவங்க வரல, என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ப்ராப்ளமா அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். ஸோ இதனாலதான் சகோதர ஸ்நேகம் வந்து அங்க பாராட்டப்படுது. நெக்ஸ்ட் என்னன்னா, சும்மா வெறுமனே ஏதோ கேட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அன்புல தான், அவங்க மேல உள்ள அன்புல தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அன்பு இல்லாமல் நம்ம வந்து சகோதர ஸ்நேகம் நான் பாராட்டினேன், நான் தேவ பக்தியாக இருக்கேன், நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த அன்பு தான் எல்லாவற்றையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், எல்லாருக்கும் எல்லாவுமா இருக்கிறது அன்பு தான். ஸோ இந்த அன்பை வந்து லாஸ்ட் சொல்லியிருக்காங்க,
ஆனால் நம்ம முதல்ல இருந்து இவ்வளோத்தையும் கடைபிடிக்கிறோம்னா இந்த லாஸ்ட் சொன்ன இந்த அன்பு வந்து நமக்கு பெரிதாக இருந்துச்சுன்னா எல்லா விஷயங்களையும் இந்த சொன்ன 8 காரியங்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கடைபிடிக்கலாம். ஸோ இந்த நாட்கள் வந்து அன்பு தனிந்த நிலைமையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது கடைசி காலம். பிள்ளைங்களுக்கு மேலே கூட நம்மளால என்னது சில நேரங்களில் அன்பாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் காமிச்ச அன்பு இந்த நாட்களில் தனிந்து போச்சு. ஸோ எல்லாரும் அன்பாக இருப்போம். நெக்ஸ்ட் இந்த காரியங்களை நம்ம கடைபிடிப்போம். அதாவது 2 பேதுரு 1:5-6-7 சொன்ன இந்த அத்தனை காரியங்கள், இந்த 8 காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறவர்களாக வாழ்ந்தா இன்னும் அநேக நன்மைகளும் மேன்மைகளும் நமக்கு வந்து சேரும். ஸோ நீங்களும் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து வாழணும் அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஸோ வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பைபிளில் இருந்து அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது எந்த இடம்னா பீச்சில் தான். பீச்னா அவனுக்கு ஒரு கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே அப்படின்னு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனது தான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உள்ள கார்டனிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எந்த வேலை நடந்தாலும் சார் வந்து பக்கத்துல இருந்து கண்டிப்பா ஒரு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அதுவும் வந்து என்னன்னா இந்த நாட்கள்ல இந்த என்ஜாய்மெண்ட்ஸை நம்ம வந்து பிறகு தேட முடியாது. ஸோ அதையுமே நான் என்ஜாய் பண்ணி ஜாலியா தான் ஒவ்வொரு நாட்களுமே கடந்துட்டே இருக்கு. ஸோ எங்களுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவருடைய ஊழியம் வந்து வளரணும். இன்னும் அநேக இடங்களில் இயேசுப்பாவுடைய நாமம் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அதுக்காக எல்லாரும் வந்து சும்மா நம்ம பேசினா போதாது, ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக வாழணும். அந்த வாழ்க்கையை நம்ம வந்து இயேசுப்பா இன்னும் நமக்காக அந்த ஞானங்களை பொறுமைகளை நம்ம வாழ்க்கையில் தரணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது எங்கன்னா சர்ச்சுக்கு தான். வெனஸ்டே ஈவினிங் மாஸ் உண்டு. ஸோ அது வந்து சீக்கிரமாகவே இன்னைக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ அவன் என்ன பண்ணான்னா கொஞ்ச நேரமாக அதில் விளையாடிட்டு அந்த மாதிரி டைம் அவனுக்கு கொஞ்சம் அன்னைக்கு ஸ்பெண்ட் ஆச்சு. வெனஸ்டேனாலே இந்த மாதிரி தான். ஒரு 5 o'clock 5:30க்குலாம் நாங்கள் கிளம்பிடுவோம். 6 o'clock ஆரம்பிக்கும். ஸோ அந்த ½ an hour வந்து கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா வெனஸ்டே ஆராதனை உண்டு, உபவாச ஜெபம் உண்டு, அதே மாதிரி சண்டே இதெல்லாமே வந்து மிஸ் பண்ணிடாது. ஸோ இன்னொரு வீடியோவில் புது டாப்பிக்கோட புது கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.